கள்ளக்குறிச்சி அருகே தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் மின் இணைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தற்காலிக ஊழியர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைந்திருக்கிறார். செந்தில், அந்த ஊழியரை தேடும் பணி எவ்வளவு நேரமா நடைபெறுகிறது? வணக்கம் லாவண்யா. இன்று கடந்த பெஞ்சல் புயலின் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து அதிக அளவு தண்ணீர் திறந்து விடப்பட்டதால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள முன்கில் திரைப்பட்டு மற்றும் மணலூர்பேட்டை உள்ளிட்ட திருக்கோளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வெள்ளம் கரை புரண்டு ஓடியதனாலும் அதிக அளவு வெள்ளம் வீடுகள் மற்றும் குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்ததனாலும் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு பெருத்த சேதமடைந்தது. இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது வரை மின்வாரிய துறையின் சார்பாக மின்வாரிய ஊழியர்கள் மின் இணைப்பு பணிகளை மேற்கொண்டனர். இந்நிலையில் நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக நேற்றும் மீண்டும் சாத்தனூர் அணையிலிருந்து 13,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டதால் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட சூழ்நிலையில் இதை அந்த மூங்கில் திரைப்பட்டு பகுதியைச் சேர்ந்த திலீப் குமார் என்ற தற்காலிக மின் பணியாளர் மின் கம்பத்தில் ஏறி மின் பழுதை நீக்கிக் கொண்டிருந்த பொழுது ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் அவர் அடித்து செல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தீயணைப்புத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் உள்ளிட்ட அனைவரும் தேடும் பணியில் ஈடுபட்டு ஏறக்குறைய 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த தேடும் பணி தொடர்ந்து வருகிறது. தற்பொழுது முன்கில் திரைப்பட்டிலிருந்து மணலூர்பேட்டை வரை படகுகள் மூலம் மின்வாரிய ஊழியர் திலீப் குமாரை தேடும் பணியில் தீயணைப்புத்துறையினரும் காவல்துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செந்தில்.